ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் தான் உங்கள் நேச்சர் சாங்ஸ் பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் வாங்கியிருக்கோம்ப்பா, கடல் கண்ட மீன். இதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கி அதில் என்ன பண்ண போகிறோன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, ஒரு வத்தல் எல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் லெமன், சரிங்களா? நல்லா புழிஞ்சு மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த கழுவி வச்சுருக்கேன், அது கூட மசாலா ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா இதான பிறகு அது கூட கார்ன்ஃப்ளவரையும் மிக்ஸ் பண்ணணும்ப்பா. கார்ன்ஃப்ளவரை சொல்ல மறந்துட்டேன். கார்ன்ஃப்ளவரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா ஃபுல்லாக தடவி 1/2 hour கழித்து தோசை சட்டியில் ஊற்றுங்க. ஏன்னா நல்லா ஒட்டாமல் அழகாக சூப்பராக வரும். பார்த்திங்களா எப்படி கிறிஸ்பியாக வரும்னு பாருங்கள். இந்த தோசை சட்டியில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோவா எண்ணெய் தேவைப்படாது, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், வாவ், பார்க்குறப்பயே அப்படியே சாப்பிட தோணுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடடா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பியாக நல்லா செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பதை இப்படித்தான் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.